வெல்கம் டு ஃபுட்எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோங்கன்னா பருப்பு போலியும் ஒரு மாங்காய் பச்சடியும் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம தெலுங்கு வருஷ பருப்புக்கு, உகாதிக்கு, இல்லை தமிழ் வருஷ பருப்புக்கும் இதை செய்யலாம். நம்ம இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க, இல்லை ஆழக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி இல்லைன்னா பாதாம் மிக்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணுத்தில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. சும்மா கலருக்காக தான் போடுறேன். நான் இப்போ குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். எலாஸ்டிக் மாதிரி ஹார்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போலி உங்களுக்கு ரொம்ப திக்காக வரும். திரட்ட கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இந்த மேல் மாவுக்கு ஒரு 5லேருந்து 6 போலி வரும். மேல் மாவு நீங்கள் பிணைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ஊற வைக்கணும். நம்ம அந்த பூர்ணம் செய்கிற நேரம் வரைக்கும் இது ஊறினா தான் உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். உடனே பிணைஞ்சோடனே நீங்கள் பூர்ணம் இது பண்ணதுக்கு முன்னாடியே சுற்றக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சம் டைம் ஆனால் ஊற தான் சாஃப்டாக இருக்கும் மாவு. எப்பயுமே எந்த ஒரு மாவுமே ஒரு 1/2 hour to 1 hour நல்லா விட்டுருங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எடுத்து ஒரு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இல்லாட்டி ஒரு கவர் போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பூர்ணம் செய்ய தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். பூர்ணத்துக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் திருவல் 2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஒரு 8 முந்திரி எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் தூள் ஒரு சிட்டிக்கை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெய் தேவையான அளவு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பருப்பு பூர்ணம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலம்பிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நல்லா ஒரு விசில் விட்டு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. இல்லைன்னா 15 to 20 மினிட்ஸ். இல்லாட்டி நீங்கள் எப்பயுமே பருப்பெல்லாம் எப்படி வேக வைப்பீங்களோ 3 to 4 விசில்ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சாஃப்டாக வேகணும். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு எடுத்து வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அது வேகிற நேரத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு வெள்ளை கரைச்சல் வந்து பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கு தேவையான வெல்லம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வெல்லம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பூர்ணம் வராது, பால்ஸ் பிடிக்க வராது. அதனால் ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது ஆகிற நேரத்தில் நம்ம கடலைப்பருப்பு வெந்துட்டு இருக்கோம். இப்போ கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. அது வடிகட்டி அது ஆற வைங்க. அது ஆறுற நேரத்தில் இந்த வெல்லம் பாவு ரெடி ஆகிட்டுருக்கும். அது ஒரு பாத்திரத்தில் திக் பாட்டம் வெசலாக இருக்கணும். அதாவது அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதில் ஊற்றி கொதிக்க வைங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்க வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து முந்திரி, தேங்காய், கடலைப்பருப்பு, ஆற வச்ச கடலைப்பருப்பு தான் போடணும். இல்லாட்டி உங்களுக்கு இல்லை ஸ்மாஷரில் போடுறதாலும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. வச்சு கையிலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் முந்திரி வந்து பீஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைனாக இருக்கணும். அப்போ தான் போலி தட்டும் போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதனால தான் அரைக்கிறது. இதுலேயே முந்திரி, தேங்காய், ஜாதிக்காய் தூள், ஏலக்காய் தூள், ஆறுன கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் சாஃப்டாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது பேஸ்ட் ஆன பிறகு நம்ம கொதிக்கிற வெல்லத்தில் இதை நம்ம போடணும். தண்ணி வடிஞ்ச பிறகு தான் நீங்கள் எடுக்கணும். தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் செய்ய முடியாது, ரொம்ப லேட் ஆகும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு மசிச்சுக்கோங்க. வெள்ளைப்பாகில் வந்து இதை எடுத்து போட்டுருங்க. இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய்,
முந்திரி அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா எந்த பால்ஸும் இல்லாமல் கட்டி தட்டாமல் இருக்கணும். ஸ்மாஷர் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும், எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சுருள கிளறி எடுக்கணும். நீங்கள் அந்த தண்ணி மாய்ஸ்சரே இருக்கக்கூடாது. எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பால்ஸ் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஆற விட்டிங்கன்னா கொஞ்சம் இறுகிடும். இந்த மாதிரி பால்ஸ் செய்கிற அளவுக்கு வரணும் பதம். அந்த உருண்டைகள் போலியில் வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் செய்கிற அளவுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப எமர்ஜென்சினா கொஞ்சம் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டி பட்டுரும். மற்றதெல்லாம் வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 4-5 பால்ஸ் போட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க. பால்ஸ் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டு, நம்ம போலிக்கு மாவு மேல் மாவு பனைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, மைதா மாவு, அது பாருங்கள் நல்லா எலாஸ்டிக் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி தான் இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. அதை எடுத்து ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுவில் பூர்ணம் வச்சுடுங்க. ஒரு பால் பூர்ணம் எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு போலி சுடும் போது எல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப கம்மியாகவும் பூர்ணம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஒரு அளவுக்கு, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு பால் இருக்கணும். அந்த பூர்ணத்தோட மாவு இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி வெறும் மைதா மாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு பால் பண்ணிவிட்டு, அதை நான் அரிசி மாவில் தான் எப்பயுமே டஸ்ட் பண்ணுவேன். மைதா மாவை விட அரிசி மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் சுடும் போது ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத் வச்சு தவா துடைச்சிக்கலாம். ஒரு போலி செய்யும் போது தேவைப்பட்டா. இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இதில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா திரட்டிக்கோங்க, மெலிசாக திரட்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி லைட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அரிசி மாவு போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி சுடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே சுட்டுருங்க. 2 பக்கமும் சுட்டுட்டு கீ போட்டுக்கோங்க. இல்லை கீ வேண்டான்னு நினைக்கிறவங்க பாதி கீ பாதி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி. போலினா கொஞ்சம் கீழே போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ரெண்டும் சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சிங்கன்னா அது பாதி, இல்லை தேங்காய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுத்துலேயும் பாதி பாதி கலந்து நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி தவாவில் போட்டு சுட்டு எடுத்து வச்சுருங்க. ரெண்டு பக்கமாக சுட்ட பிறகு தான் ஒரு 2 வாட்டி திருப்பிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நெய் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் வேகும். எப்பயுமே சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, நான் வீடியோவில் வேணால் எமர்ஜென்சிக்கு அப்படியே போட்டுட்ருக்கலாம். என்ன சாமி கும்பிட டைம் ஆகிடுச்சு நான் போட்டுட்ருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 பக்கமும் குக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கீ சேர்த்துக்கோங்க. கீயோ ஆயிலோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம போலி ரெடி ஆகிடுத்து. 2 பக்கமும் திருப்பிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது வாங்க பார்க்கலாம். ஒரு சற்று புளிப்பான மாங்காவாக இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேட்டரில் போட்டு தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெல்லமும் 1 கப், மாங்காய் 1 கப், ரெண்டுமே ஒரே ஈக்குவல் போர்ஷனாக இருக்கணும். ப்ரிப்போசிஷனில் நீங்கள் குட்டி கப்பாக இருந்தாலும் சரி, பெரிய கப்பாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒரே அளவாக இருக்கட்டும். அதுக்கு வந்து 1 கப்பு வெல்லம், 1 கப் மாங்காய் திருவலுக்கு பச்சை மிளகாய் வந்து 1 எடுத்துக்கோங்க. வேப்பம்பூ வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 2, உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சிட்டிக்க உப்பு, முந்திரி திராட்சை 5 முந்திரி 5 திராட்சை. இதுதான் தேவையான பொருட்கள். வேப்பம்பூ வந்து இது கசப்பு, இந்த உகாதினா வருஷப்பருப்புனா நமக்கு அறுசுவையும் இருக்கணும். இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, காரம், புளிப்பு, அதுக்காக எல்லாமே சேர்த்து செய்கிறது தான் உகாதி. இந்த வருஷப்பருப்பு எல்லாமே கசப்பும் சேர்ந்து இருக்கணும். கொஞ்சம் வேப்பம்பூ கொஞ்சம் சேர்க்குறோம். வேப்பம்பூ பார்க்காதவங்க இது பாருங்கள். வேப்ப மரத்தில் இந்த சீசனில் நிறைய வேப்பம்பூ கிடைக்கும். அது மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் எடுத்து காய வச்சுட்டு கூட ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரசம் வைக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கும் வயிற்றில் இருக்க பூச்சிக்கெல்லாம் செத்துரும், வயிற்றில் இருக்க பூச்சிக்கெல்லாம். அதனால் அந்த பூ கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி வந்து பொடியாக நறுக்கி வைப்பேன் நான் எப்பயுமே. முழுசாக போடுறவங்க முழுசாக கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் பொருட்கள் தேவை.
வாங்க இப்போது பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மாங்காய் துருவலுக்கு கிரேட்டட் மேங்கோக்கு 1 கப் வாட்டர், 1 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes தண்ணி கொதித்த பிறகு நல்லா வேகட்டும். அது வேகிற நேரத்தில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வெல்லம் எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காயிலையும் தண்ணி இருக்குது, வெல்லத்துலேயும் தண்ணி விடும். இது நல்லா வேகட்டும். வெல்லம் வேகிற மாங்காய் நல்லா வேகட்டும். மாங்காய் வெந்த பிறகு இந்த வெல்லம் கரைச்சல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வடிகட்டி இதில் ஊற்றிடுங்க. அதை எடுத்து வடிகட்டி அந்த வேகிற மாங்காயில் ஊற்றிடுங்க. இந்த வெள்ளை கரைச்சலை வடிகட்டி ஊற்றிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வெல்லமும் கொஞ்சம் இறங்கும். செமி திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கணும். ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம தாளிச்சிடலாம், சீசனிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வேப்பம்பூ இருக்கு இல்லைங்களா, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு கட்டாயம் வேப்பம்பூ போடணும். சில பேர் இந்த பச்சடியில் வெறும் புளி தண்ணி கரைச்சி மாங்காய் நறுக்கி போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் சாமி கும்பிட்டுட்டு தூக்கி கொட்டிடுவாங்க. யாருமே அதை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லோரும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பார்த்து செஞ்சிங்கன்னா கட்டாயம் நல்லாயிருக்கும். இதே மெஷர்மெண்ட் நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறி போச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது. இந்த வருஷப்பருப்புக்கு, தமிழ் வருஷப்பருப்புக்கு நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த வேப்பம்பூ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ அதே பேனில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுடணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் சும்மா தாளிக்கிறது தான் எடுத்து அதில் நம்ம ஊற்றிடலாம். அந்த வெள்ளை கரைச்சல் மாங்காய் எல்லாம் வேகுது இல்லைங்களா, அதில் போட வேண்டியது தான். கடுகு எப்பயுமே போட்டதும் பொரிஞ்சிடணும். நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாவாக இருக்கட்டும், காஞ்ச மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி, திராட்சை அதெல்லாம் போட்டுடணும். அறுசுவைன்றதுனால தான் காரமும் போடுறோம், கசப்பு போடுறோம், உப்பு போடுறோம். புளிப்புக்கு மாங்காய் இருக்குது, கசப்புக்கு வேப்பம்பூ இருக்குது, இனிப்புக்கு வெல்லம் இருக்குது. அறுசுவையும் இருக்கிறது தான் இந்த பச்சடி. ரேசன்ஸ் ஃபைன்லி சாப் கேஷ்நட்ஸ், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. வீடியோவில் உப்பு வந்துதான்னு தெரியல. உப்பு வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் உப்பு போட்டிருக்கேன் நான். நல்லா நம்ம வெல்லமும் மாங்காவும் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சிடுச்சு, பச்சடி ரெடி ஆகிடுது. மறக்காமல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. அதோ இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா செமி திக்காக ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. வேப்பம்பூ மேலே கடைசியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வேப்பம்பூவை மேலே தூவி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி செமி திக்காக ஆகிற வரைக்கும் ஒரு 5 minutes மேலே கொதிக்க விடாதீங்க. அவ்வளோதான், நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுது. போலியும் மாங்காய் பச்சடியும் நல்ல காம்பினேஷன். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.